போச்சுடா. எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாடா. ஏப்பா நான் தான் ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தேனே, கொடுத்துனா காணாம போயிருக்காதல்ல. அத பத்தி இப்ப பேசாதடா, அது கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். கிடைச்சா கொடுப்பியாப்பா? அது சொத்தை பிரிக்கும் போது பாத்துக்கலாம்டா. வா. உனக்கு போய் ரஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கான் பார், பேசாம கஞ்சன் பாபன் பேர் வச்சிருக்கலாம். என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணுமில்லைப்பா. அப்ப வாடா தேடலாம். தேடலாம். யாரா நீ? டேய் என் பொண்ணுடா. அப்ப என் தங்கச்சி. ஆமா. அம்மா. பணம் போயிருச்சேம்மா. ஐயோ பணமா? எவ்வளவு? எவ்வளவு பணம்னு கேக்குறியா? 10 ரூபாய் வேணும். நல்லா வேணும் இந்த ஆளுக்கு. நான் ஒரு வருஷமா ஒரு பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தாத்தாவோட டிராயரை கொடுத்து போட வச்சிருக்காரு. அத்தை அம்சா உன்னோட எல்லா செலவும் ஏத்துறதுனால நீ தப்பிச்ச. இல்லையா பாட்டியோட துணின்னு பத்திரமா இருக்கு, அது உனக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னையும் அலைய விட்டுருப்பார். அப்பா நீங்க இன்னும் மாறவே இல்லையா? நல்லா கேளு. வாய முடுறா. சரிப்பா. அம்மா நீதாம்மா இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி. கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கிற. நீ தேடினா பணம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத நீங்களே தேடுங்க. நானே இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி தப்பிச்சிட்டேன். டேய் என்னடா இவ? மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும், அதுக்குள்ள டயர்டா போறாளே. ஏய் என்ன மச்சி, ஏன் எதிர்ட்டு இருக்க? என் லவ் ஃபெயில் ஆயிடுச்சு மாமா. உனக்கு மட்டுமா? உலகத்துல எல்லாருக்குமே லவ் ஃபெயிலியர் தான். இந்த கதையெல்லாம் இங்க விடாத. இப்ப பாரு. டேய் லவ் ஃபெயிலியர் ஆனவள கைய தூக்குங்கடா. டேய் மச்சி நீ மட்டும் ஏன்டா கைய தூக்காம நிக்கிற? ஏன் லவ் ரொம்ப ஸ்ட்ராங் மச்சான். நிஜமாவா? ஸ்ட்ராங் இல்ல மச்சான், அவளும் ராங்கு தான். அப்ப நீயும் தூக்குடா கைய. ராகு கேது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும். கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றீங்க, மன்னிக்கணும். அமங்கலமா வரப்போற வார்த்தைகள் என்னதில்லை, கிரகங்கள் சொல்லுது. பையனோட ஜாதகத்துல பெரும் தோஷம் இருக்கு. அப்படியே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா முதல் தாரம் நிலைக்காது. நல்லா பார்த்து சொல்லுங்க. சத்தியத்தை சந்தேக கண்ணோட பார்க்க கூடாதுமா. இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. மனுஷனை மனுஷன் ஏமாத்திக்கலாம், ஆனா கிரகங்களை யாரும் ஏமாத்த முடியாதுமா. இதுக்கு பரிகாரமே கிடையாது. பிரபு கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க மாப்ள. ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? மச்சான் 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 மச்சான், எப்ப என் நகைச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க போற? நீ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க. சரி மச்சான்.
உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரபு என்னடா சொல்ற? உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் என்னடா சொல்ற? ஐயோ, அது வந்து தப்பா நினைச்சுக்காத. நானு அது அது வந்து நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேப்பல்ல. ஆமா. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு சந்தோஷம் தான். ஒண்ணும் இல்ல, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் பொறுப்பு. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி வச்சா வசதியா இருக்கும். என்ன தங்கச்சி இது? அந்த பிரபு நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டானே. கட்டுனா அந்த காயத்திரியை தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கானே. டேய் இப்போதான்டா கணக்கு சரியா வருது. பழம் நழுவி பால்ல விழுந்த கதை புரியலையே. பிரபு விரும்புற மாதிரி அந்த பொண்ணையே கட்டி வச்சிடுவோம். அதான் ஜோசியர் சொல்லிட்டாரே, முதல் தாரம் நிலைக்காத நீ, ரெண்டாம் தாரமா உன் பொண்ணை கட்டி வச்சிடுவோம். அது சரி. ஜோசியக்காரன் சொல்றதுல 10க்கு 5 தான் பலிக்கும்னு அன்னைக்கு நீயே தானே சொன்ன. இப்ப அது பலிக்காம போயிட்டா? ஜோசியர் சொல்றது பலிக்காம போய் வரப்போறவ குழந்தைய பெத்துக்கிட்டா அப்போ என்ன செய்யறதுன்னு தானே கேக்குற? ஆமா ஆமா. பலிக்குண்டா, நிச்சயமா பலிக்கும். பலிக்காட்டி பலிக்க வச்சிடுவோம். அடிச்சு பொதிச்சாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லாத அனாதையை தானே பிரபு விரும்புறா. டேய் வரப்போறவ வாழ போறது இல்ல, வாழ போறது உன் பொண்ணு. என்ன மூளை தங்கச்சி, இந்த மாதிரி மூளை எந்த மிலிட்டரி ஹோட்டலையும் இருக்காது. புடி ஜமீன்தார் அம்மா. ஜமீன்தார் அம்மா என்ன தேடின்னு வந்த காரணம் தெரியல. ஆமா, உன்கிட்ட வளருதே அந்த பொண்ணு எங்க? ஆத்துல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. என் வீட்டுல விளக்கேத்த வரப்போற பொண்ணு கோவில்ல விளக்கேத்த போயிருக்கா போல இருக்கு. என் பையன் உன் பொண்ணதான் கட்டிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறான். உன் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உங்களுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து நான் நீனு போட்டி போட்டு பொண்ணை கொடுப்பாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவள யாரையாவது பாருங்க. காயத்ரி வேண்டாமா? சுய நினைவோடுதான் பேசுறியா நீ? சின்னையாவை பத்தி ஊருக்கே தெரியும். நாங்க சாப்பிடுற தீர்த்தம் வேற, அவர் சாப்பிடுற தீர்த்தம் வேற. அவருக்கு காயத்ரிய வேண்டாமா? வேண்டாம். உன் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை உன் பொண்ணுக்கு கிடைக்க போகுது. வேணாங்கிறியே, பைத்தியமா உனக்கு? நான் கனவு கண்டது இந்த வாழ்க்கை இல்லம்மா. ஊருக்காகத்தான் உயிரியே கொடுத்தவருடைய பொண்ணு காயத்ரி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புமா. அதிகமா ஆசைப்பட்டுட்டு அதிகமா கஷ்டப்பட்டா அவளால தாங்க முடியாதும்மா. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த அம்சா ஒண்ணு நினைச்சா அது நடந்தே தீரும். நீ இல்ல, யாராலும் அதை தடுக்க முடியாது. ஓ, நீதா காயத்ரியா? ஆமாமா, இந்தாங்க அம்மன் குங்குமம். அம்மன் பேரை சொல்லி வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அம்மன்னா நான் உயிரே விட்டுடுவேன். உயிரே விட்டுடுவியா? அதான் எனக்கு வேணும். இந்தாங்க. அந்த அம்மன் பேரை சொல்லியே நான் நினைச்சதை நடக்க வைக்கிறேன். யார் நீங்களா? என்ன பண்ண போறீங்க? இங்க பாருமா, கோயில் இருக்க இடத்தையும் சுத்துப்பட்ட இடத்தையும் எங்க ஐயா விலைக்கு வாங்கிட்டாரு. இங்க ஃபேக்டரி கட்ட போறோம். யாருங்க ஐயா? கோயில் இடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன்.
நீங்க தான் கோயில் அடிக்க வந்த பெரிய மனுஷனா? இதுதான் கோயிலா? அம்மன் இல்லாத இடத்துக்கு பேரு கோயில? இதை இடிச்சு ஃபேக்டரி இருந்தா கூட 10 குடும்பம் சோறு திங்க முடியல. இல்ல, அம்மன் நிச்சயம் இங்க வருவா. நீங்க எல்லாரும் தயவு செய்து போயிடுங்க. போகலன்னா என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது இதை நான் தடுப்பேன். அம்மனுக்காக நான் எதையும் செய்வேன். எதையும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்ன பாக்குற? அன்னைக்கு என் சித்தி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டப்ப அந்த குருக்கள் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு. இப்ப தானா ஓடி வந்துட்ட. இத பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அம்மனுக்காக அந்த கோயில் அப்படியே இருக்கும். என்ன சொல்ற? எதை கட்டலாம்? ஃபேக்டரியா இல்ல தாலியா? என்ன தங்கச்சி, ஜோசியக்காரன் பேச்சை நம்பி பிரபுக்கு அனாத பண்ண கட்டி வச்சு முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. உள்ள என்ன நடக்க போகுதோ? என்ன நடக்கும்? ராத்திரி 9 மணி ஆனா அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். 2 பெக்கு உள்ள போகலன்னா கத்த ஆரம்பிச்சிடுவான். அவன் கத்தல இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவா. நான் தான் 9 வயசுல இருந்தே தண்ணி போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்கிறேனே. அவன் விஸ்கில மிதப்பான், இவ கண்ணீர்ல மிதப்பான். அதான் நடக்க போகுது. சூப்பர்.